Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிம்பிளான காலிஃப்ளவர் மசாலா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா நீங்க புலாக்கு வச்சு சாப்பிடலாம், சப்பாத்திக்கு வச்சு சாப்பிடலாம், அதே போல தோசை எல்லாத்துக்குமே இது சூப்பரா இருக்கும். நம்ம செய்யற எந்த ரெசிபியுமே எல்லாத்துக்குமே சூட்டபிள் ஆகுற மாதிரி தான் நம்ம சிம்பிளா செஞ்சுட்டு இருக்கோம். இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா குயிக்கா ஒரு 10 நிமிஷத்துல செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ கடாய் ஹீட் பண்ணிட்டு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு இப்போ நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா இது கூட கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துருங்க. கருவேப்பிலை சேர்த்ததுக்கு அப்புறமா 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் நல்லா ஃபைனா சாப் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி மசாலா செய்யும்போது வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டீங்கன்னா அதோட நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பரா நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடும். இப்போ லைட்டா கலர் சேஞ்ச் ஆனதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன், அதையும் பொடியா கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சின்ன சைஸ்னா 2 தக்காளி எடுத்துக்கோங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா சுருள வதக்கலாம். இந்த பதம் வந்ததுக்கு அப்புறமா இது கூட மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவிக்கு இந்த மசாலா சேர்த்து செய்யும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ லைட்டா வதக்கிற போறோம். வதக்குனதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மசாலா நல்லா சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம காய் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டயத்தில் மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்துட்டு காலிஃப்ளவரை சுடு தண்ணியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து லைட்டாக பாயில் பண்ணதுக்கு அப்புறமா இந்த காலிஃப்ளவர் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து இந்த மசாலாவோட சேர்த்துக்கிற போகிறோம். சேர்த்ததுக்கு அப்புறமா இது கூட தேங்காய் பால் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேங்காய் பாலோடு சேர்த்து இந்த கிரேவி பண்ணும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி சுருளை வதக்கிடுங்க. எனக்கு கொஞ்சம் உடம்புக்கு முடியல, அதனால தான் அடிக்கடி வீடியோ போட முடியல. இனிமேட்டு கொஞ்சம் கண்டினியூஸாக போடுற மாதிரி பார்க்குறேன். நீங்களே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நல்லா சுருளை வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா மேலே கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம இறக்கிடலாம். நான் இன்னைக்கு தேங்காய் பால் சாதத்தோடு வச்சு சாப்பிட போகிறேன். செமையாக இருந்துச்சு. அதே போல் சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.